அக்கா வணக்கம்க்கா. வணக்கம்யா. ரோஸ் என்டர்பிரைசஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. நிறைய மார்பிள் சிலையில நிறைய வச்சிருக்கீங்க. நானும் உங்க டிக்டாக் பாத்திருக்கேன். ரொம்ப கஸ்டமர் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. இப்ப நம்ம கடைக்கு வந்து காளியம்மன் வாங்க வந்திருக்கீங்க. காளியம்பாள்னா உங்க கடையில தான் வந்து வாங்கணும் இருந்தா, ஏன்னா கைவெள்ளி நான் எப்பவுமே பாப்பேன் உங்ககிட்ட. உங்களோட வார்த்தைகள், மக்கள் கிட்ட பேசுற விதங்க எல்லாமே அவ்வளவு அருமையா இருக்கியா. எவ்வளவு சிலைகள் வச்சிருக்கீங்க. உண்மையா பாக்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொன்னும் தத்ரூமா இருக்கு. பாத்துட்டீங்கன்னா மக்களே, நான் இவங்களை தூக்க கூட முடியல, அவ்வளவு கனம் தூக்க முடியல. நான் இவங்களை வாங்கியிருக்கேன். பாக்குறதுக்கு அவ்வளவு அம்சமா இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா, அவ்வளவு மலிவா கொடுக்கறாரு. இவரோட மனசு போலயே இவங்க இருக்காங்க. ரொம்ப நிறைஞ்சிருக்கு. என்னோட வீட்டுக்கு போற போது மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உருவத்தோட அம்மா முகம் நல்லா தெரியணும்னா கைல்வெளிக்கு வாங்க, வந்து பாருங்க. திருப்தியான விலை கொடுக்குறாங்க. வந்து வாங்கி அவருக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. கைல்வெளி சொல்லவே தேவையில்லை, மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அதே மாதிரி ரோஸ் என்டர்பிரைசஸ் வந்து ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து உங்களை வந்து ரொம்ப கஸ்டமர் பெருமையா சொல்லுவாங்க. ரொம்ப சிலைகள் வந்து விலை குறைச்சு கொடுக்குறது கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப சந்தோஷம். மக்கள் அனைவரும் அக்காக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மார்பிள் சிலைகள் எது வேணாலும் இவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிங்க. ரோஸ் என்டர்பிரைசஸ் டிக்டாக் ஐடியா பாருங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.